எனக்கு அந்த சுத்த இருதய வேண்டும். மீண்டும் எனக்கு அந்த நிலைவரமான ஒரு ஆவி வேண்டும். உங்க சமூகம் எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அனுதின அற்புதம் காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51 10-11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த 51 சங்கீதம் அநேகருக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு பாவ மன்னிப்பின் சங்கீதமாக, பாவ அறிக்கையின் சங்கீதமாக எழுதுகிறது நான் பார்க்கிறோம். அவன் விழுந்த பிறகு, பாவத்திலே விழுந்த பிறகு, அந்த தவறிலிருந்து மனஸ்தாபப்பட்டு அழுது புலம்பி, அவன் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இழந்து போன அந்த விடுதலை வாழ்வை மீண்டும் ஆண்டவரிடத்தில் பெறுவதற்காக இந்த சங்கீதத்தை அவன் பாவ மன்னிப்பின் சங்கீதமாக, தன் பாவத்தை அறிக்கை செய்யும் ஒரு சங்கீதமாக எழுதுன்னு பார்க்கிறோம். அதில் இந்த 2 வசனத்திலே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். த பியூர் ஹார்ட், கிளீன் ஹார்ட், சுத்த இருதயத்தை, என் இருதயம் கரைப்பட்டு போயிட்டு, உபச்சார என்கிற பாவத்தில் விழுந்ததுனாலே என் இருதயம் கரைப்பட்டு போய்விட்டது சுவாமி, எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று கேட்கிறான். அடுத்தது, நிலைவரமான ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கணும். அப்போ நிலைவரமான ஒரு ஆவி அப்படிங்கிறத, அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தம் அவனுடைய ஆவி அலக்களிக்கப்படுகிறது. ஒரு ரெஸ்ட்லெஸ், ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, அவனுக்குள்ளே ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இல்லை. அங்கே பாருங்க, அலசடிப்படுகின்ற ஒரு சூழல் அவனுக்கு காணப்பட்டது. அதற்கு பிறகு கேட்கிறான், உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகி போய்விட்டது, அந்த பிரசன்னத்தை என்னை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். த ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? சுத்த இருதயத்தை தாருன்னு கேட்கலாம், நிலைவரமான ஆவி எனக்குள்ள இருக்கணும்னு கேட்கலாம், உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதுங்கன்னு கேட்கறான். அவனுடைய அடிப்படையிலே அவன் இழந்து போன காரியங்கள், அதுதான் நான் பார்க்கணும். எதன் அடிப்படையில் இழந்து போனது? பாவத்தின் அடிப்படையில் இழந்து போன காரியங்கள். அற்ப சந்தோஷத்திற்காக, சிற்றின்பத்திற்காக, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவன் இழந்து போயிட்டான். இப்போ அதுதான் எனக்கு மீண்டும் வேணும்னு கேட்குறான். பிரியமான தேவ பிள்ளையே, இது நம்மளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எச்சரிக்கை. சில சமயங்களில் நாமும் கூட தவறுவது உண்டு, விழுவது உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். சின்ன காரியத்திற்காக, கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக, நண்பர்களோடு இருப்பதற்காக, அல்லது ஒரு சின்ன சிற்றின்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக, ஒரு காரியங்களுக்காக, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்காக நம்ம போய் என்ன நடக்குது பாருங்க. முதல்ல சுத்த இருதயம் அழுக்கு நிறைந்த இருதயமாக மாறிவிடுகிறது. 2வது, அமைதியான ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கிறது ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிருது, அலக்களிக்கப்படுகிறது. 3வது, ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை விட்டு எடுபடுகிறது. 4வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதற்கு பதிலாக அசுத்த ஆவி அங்கே குடிகொண்டு விடுகிறது. இந்த 4ம் தாவீது வாழ்க்கையிலே கவி கொண்டபடினால்தான் அவன் புலம்புகிறான். மீண்டும் எனக்கு அந்த சுத்த இருதய வேண்டும், மீண்டும் எனக்கு அந்த நிலைவரமான ஒரு ஆவி வேண்டும், உங்க சமூகம் எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுகிறான். இன்னைக்கு தாவீதை போல உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குமானால்,
பாவத்தில் சிக்கி தவித்து நிம்மதி இல்லாமல் தேவ பிரசன்னம் இல்லாமல் இருப்பீர்களா? இன்னைக்கு ஏசப்பாட்ட கேளுங்க. தாவீதை போல இந்த ஜெபத்தை செய்யுங்க. சுத்த இருதயம் தாங்க அப்பா, நிலைவரமான ஆவியை தாங்க. உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும், உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு தருவா. இந்த நாள் முழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இந்த பாவத்தின் விளைவினால் என் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதே என்று அங்கலாய்த்து கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. உடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும். சுத்த இருதயத்தை கொடுத்து ஒரு அமைதலான ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கட்டும். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய தூய ஆவியானவருடைய அருள்மலை அவர்களுக்குள்ளே பொழிந்தருளும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையை செய்து இவர்களை மகிமைப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும். உங்க கிருபை மாத்திரம் இந்த நாள் முழுவதும் இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.